வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து ஒரு 22 நாளாக படப்பிடிப்பு. அதில் கொஞ்சம் டயர்டாக வேறு இருந்தேன். அதனால தான் நேற்று அவர் கூப்பிடும்போது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் செல்வகுமார் கூப்பிட்டு போகலைன்னா அது என்னுடைய விழாவுக்கு நானே போகாத மாதிரி. அதனால தான் வந்திருக்கிறேன். மேடையில் இருக்கின்ற சகோதரி பேசும்போது நீ தான் பார்த்தேன். மேடையில் அதிரடியான ஒரு 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 பேச்சாளின்னு தெரிஞ்சது எனக்கு. ஏதாவது சீக்கிரமாக ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அது என்ன அதாவது ஜெயலலிதா அம்மா முதல்ல எதோ வந்தாங்க, கொள்கை பரப்பு செயலாளர். அந்த அளவுக்கு கொள்கையை பரப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவு ரொம்ப அருமையாக பேசுனாங்க. நண்பர் என்னோட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நண்பர் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் அவர் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாருங்க. அதுதான் அவர்கிட்ட நான் தேர்தலில் நிற்கிறேன் தலைவராக, அவரும் நிற்கிறாரு. எங்கிட்ட எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்றார். ஞாபகம் இருக்கா? நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். அப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டார் அவர். அவர்களுக்கும் என் இனிய நண்பர்னு சொல்ல முடியாது, அவர் ஏஜுக்கும் பிள்ளை மாதிரி அவர் என் பேர் கொண்ட ஒரு சந்திரசேகரனாவே அதில் ஒரு ஒரு எல்லாமே அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவரை எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதுவே மனிதனுக்கு ஒரு 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 பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. யாரனும் பார்க்கும்போது எப்படிப்பா இருக்கிற, ஏதோ இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் அப்படி ஆயிடுறோம். எப்படிப்பா இருக்கிற, சூப்பராக இருக்க சார் அப்படின்ற மாதிரி. அவர் அப்படி மேடையில் இந்த கேஜி பாண்டியன், அது எனக்கு பழக்கம் இல்லை, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆயிரக்கணக்கான சொத்து வச்சுருக்கிறாராம், ஆயிரக்கணக்கான கோடி சொத்து வச்சிருக்கிறாரு. நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரால் தயாரிப்பாளர் சங்கம் உயரணும், அதனால அவருக்கு ஓட்டு போடுது. இது கலப்பை மக்கள் இயக்கம் விழாவா இல்லை ஓட்டு கேட்குற விழாவான்னு தெரியல. ஆனால் ரெண்டும் கலந்து ரொம்ப அழகாக செல்வகுமார் பண்ணியிருக்கிறார். அடுத்து நண்பர்கள் மேடையில் இருக்கிறாங்க. ஜான் மேக்ஸ் அவர்களை நான் சந்தித்தது கிடையாது. நல்ல நல்ல படங்கள் எடுத்திருக்கிறாரு. முதல் படமே ஒரு முத்திரை பதிப்பான ஒரு படம் எடுத்தவர். நான் அவரை மீட் பண்ணதில் ஒரு தடவை நான் ஃபோனில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு முறை. ஆமாம், அது அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கேன் நான். செந்தில்நாதன், அதாவது நம்ம மட்டும் வளர்ந்தால் பத்தாது உலகத்தில், நம்மகிட்ட கூட இருக்கிறவங்களாம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் மனிதன், அவன் தான் வளருவான். அது ஒரு ஒரு நியதி. அது நம்மகிட்ட இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்மகிட்ட அப்படியே இருந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. இவர் என் கதையெல்லாம் அவர் செல்வகுமார் சார் சொல்லிட்டார். என்கிட்ட இருந்த ஒரு சாதாரண ஒரு கார் ஓட்டி டிரைவர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆக்கி, ப்ரொடியூசர் ஆக்கி 3 படம் எடுக்க வச்சுருக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உயரணும், கூடவே அப்படியே கடைசி வரைக்கும் எனக்கு நீ டீ கொடுத்துக்கிட்டே இருறா அப்படின்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவன் என்னென்னா கடைசி காலத்தில் டீ கொடுக்கறது கூட ஆள் இல்லாமல் சாவான் அவன். அப்படிலாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க வளரணும், உயரணும், அந்த உச்சத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், அவ்வளோதான். நம்ம ஏனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, வாத்தியார்கள் மாதிரி. வாத்தியார்களாகவே இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ். ஆனால் அவங்கள்ட்ட படித்தவன்லாம் ஒரு பெரிய மினிஸ்டராக இருப்பான், இல்லை கலெக்டராக இருப்பான், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பான்.
அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்களே தவிர, அந்த சந்தோஷன்றது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அந்த நிலைமையில் தான் நான் இன்றைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து சகோதரி பேர் தெரியாது, தயாரிப்பாளர் திருமதி ரஃபிக் அவர்கள். புவனேஸ்வரியா? ரஃபிக்னு எழுதியிருக்கிறேன். நல்லது. நீங்க எது சொல்லணும்னு நினைச்சாலும் என்னோட கணவர் வந்திருக்காரு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு மேக்சிமம் பார்ட் அவரோட தான். நான் வந்து கணவரை பத்தி இவ்வளோ அழகா பேசுறாங்க. யாருங்க? யாருங்க? நன்றி சார். வணக்கம் சார். சினிமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் பாருங்க, அவங்க இங்கே பேசும்போது கூட கணவரை பற்றி தான் பேசுனாங்க. இப்போ கொடுத்து வச்சவங்க நீங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நண்பர் வி.கே. வெங்கடேசன் அவர்கள் இந்த கலப்பை மக்கள் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. டைமண்ட் பாப் சார், மணி சார், இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு மணி சார்லாம் பார்க்குறேன் நான், பழைய முகங்களையெல்லாம். இப்போ அதாவது நம்ம பிறக்கிறோம், இருக்கிறோம், போகிறோம், அது ஒரு லைஃப், அதோட முடிஞ்சு போகுது. ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கை தான் சரித்திரமாக இருக்கிறது. ஆக அவர் இன்னும் எம்ஜிஆரா இறந்து போயிட்டாரா? கிராமத்தில் போய் எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னா செருப்படி விழுகணும். நமக்கு இன்னும் ஒரு உயிரோடு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் மாதிரி யாராலையும் வர முடியாது, ஆனால் அவரை நம்ம மானசீக குருவாக ஏற்றுக்கலாம். யாராலையும் வர முடியாது, அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அவர் ஆட்சியை தருவேன்னு யாராலையும் சொல்லலாமே தவிர செய்ய முடியாது. சத்தியமாக செய்ய முடியாது. இது அடித்து சொல்கிறேன் நான். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றது தான். நானும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, அவர் வந்து கோடியில் இருக்காருன்னா நான் ஒன்றில் இருக்கேன், ஆனால் நான் மானசீக நினைக்கிறது அவர் தான். அவரை விட சிறந்த நடிகர்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க சிவாஜி சார் அவர்களை. அவர்களோட நான் 7 படம் தான் பண்ணியிருக்கிறேன், இவரோட 3 படம் தான் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு ஏன் எம்ஜிஆரை பிடிக்கும்னா, அவருக்குள்ளே இருக்க அந்த மனிதம், அந்த மனிதம்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மெல்லாம் அந்த மனிதத்தை வளர்ப்போம், மதங்களை வளர்க்காதீர்கள். மனிதர்களாக இருப்போம். நான் இந்த மதம், ஏதோ ஒரு மதத்தில் பிறக்கிறேங்க, அது உண்மைதான். நான் பிறக்கும்போது கிறிஸ்தவ மதத்தில் பிறந்துட்டேன். எவனோ ஒருத்தன் சொல்கிறான் இவர் கிறிஸ்தவர்னு சொல்கிறான், அதில் அவனுக்கு சந்தோஷம். நான் திருப்பதி கோயில்லையும் மொட்டை போட்டிருக்கேன், வேளாங்கண்ணி கோயில்லையும் மொட்டை போட்டிருக்கேன். எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு கடவுள் தான் இருக்கார் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு கடவுள் தான் நினச்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. மனிதர்கள் தான். ஆதி காலத்தில் கல்லை வச்சு தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, வெறும் கல்லை வச்சு தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கல் தான் இன்றையும், அந்த கல்லை சிவன் என்று சொல்லுகிறோம். அந்த கல் தான் இன்னைக்கு சொல்கிறோம். ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். எனக்கு எங்கள் வீட்டில் ஜீசஸ், கடவுள் பேர் ஜீசஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு கடவுள் பேர் சிவன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு கடவுள் பேர் அல்லான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கடவுள் ஒருத்தர் தானே. இப்போ நான் வந்து ஒருத்தன் இருக்கிறேன், என் வீட்டில் என்னை வந்து என்னங்கன்னு கூப்பிட்றாங்க. ரொம்ப ஒரு லவ் மூடு வந்துருச்சுன்னா எஸ்எஸ்சின்னு கூப்பிடுவாங்க. என் பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிட்றான், என் பேரை வந்து தாத்தான்னு கூப்பிட்றான். இந்த அவர் வந்து குருன்னு சொல்கிறாரு. நான் ஒருத்தன் தானே. அவரவர்கள் பார்வைக்கு நான் வேறுபடுகிறேன், ஆனால் சந்திரசேகரன் போன் ஒருத்தன் தான்.
பேசப்படணும். ஒருவன் வாழ்ந்தான்னா, இன்றைக்கி வந்து நான் உட்கார்ந்துருக்கிறேன், செந்தில்நாதன் என்கிட்ட ஒரு 4-5 படம் வேலை செஞ்சு, எத்தனை படம் வேலை செஞ்சேன்? 7-8 படம் வேலை செஞ்சுருக்கிறாரு. இவர் 20 படம் வேலை செஞ்சவர், இன்னொரு 17 படம் வேலை செஞ்சவர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த 20 படம் வேலை செஞ்சதுனால தான் 23-30 படம் அவரால் டைரக்ட் பண்ண முடிஞ்சது. அழகாக வேலையை கற்றுக்கிட்டு அடித்தளம் போட்டுக்கிட்டு போகிறாங்க. இப்போலாம் வந்து ஒரு படம் வேலை செஞ்சால் அடுத்த ஃபைலை தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு படம் 2 படம் பண்ணுறாங்க, 3ஆவது படம் வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பேஸ் இல்லை, அவங்க அமைச்சிக்கிறது இல்லை, அவசரப்படுறாங்க. இன்றைக்கி அவர் என்னை வந்து குருன்னு சொல்கிறாருன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல அவர் ஒன்றும் அள்ளி கொடுக்கல. அந்த குரு ஸ்தானம், அந்த குருவை மதிக்கலைன்னா மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது மாதா பிதா குரு இந்த 3 பேர் தான் தெய்வம், அப்புறம் கூட இல்லை. இந்த 3 பேர் தான் தெய்வம். முதல்ல மாதா வணங்காதவன் யாரை வணங்கி பிரயோஜனம் இல்லைடா. அவ்வளோதான் என்னுடையது. எவன் ஒருவன் தாயை உயர்த்துகிறானோ அவனை கடவுள் உயர்த்து கொண்டே போகிறார். அதுக்கு நான் உதாரணம். 10க்கு 10 வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அதே வீட்டில் வச்சுருந்தேன். 8900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டும் போது எங்கள் அம்மாவுக்கு மாட மாளிகை மாதிரி ஒரு ரூம் கட்டி கொடுத்தேன். வீட்டில் அந்த ரூம்ல இருந்து பெல் அடித்தா எல்லாம் போனேன் எங்கள் அம்மாவுக்கு. அதனால தான் இன்றைக்கி என் பிள்ளை பெல் அடித்தா அவன் ரூமுக்கு எல்லாம் போகுது. இதுதான் லைஃப். எவனொருவன் தாயை உயர்த்துகிறானோ, நல்லா புரிஞ்சுக்குங்க, இளைஞர்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறீங்க. தாய்ங்க நினச்சி பாருங்க, தாய்னா என்னன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கருவில், அந்த கரு அவங்க வயிற்றில் உண்டானதுலேருந்து அந்த 9 மாதம் 10 மாதம் அந்த பிள்ளைக்காக அந்த தாய் படுகிற அந்த பாடு இருக்கிறதே, தியாகம் இருக்கிறதே, அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. இதை சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லிவிடுவார். இது சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைக்கு கோல்டு பிடிக்கும், சாப்பிட மாட்டாங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா குழந்தை ஹெல்த்தியாக வரும், அதை சாப்பிடுவாங்க. தாய்க்கு பிடிக்கலைன்னா கூட அந்த குழந்தைக்காக சாப்பிடுவாங்க. அதுதான் தாய், அதுதான் தாய். அதனால தான் தாய் மாதா அப்படின்னு முதல்ல வச்சுட்டான். மாதா, அதுக்கப்புறம் தான் பிதா, அப்புறம் குரு. இந்த 3 பேர் தாங்க லைஃப்பில். இந்த 3 பேரையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகலாம். அது போல் இன்னைக்கு செல்வகுமார் அவர் சொன்ன மாதிரி என்னை பேட்டி எடுக்க வந்தார். எனக்கு இந்த திறமைகளை பார்த்தா சும்மா விட மாட்டேன். நான் யார்ட்டையும் என்னமோ இருக்குது, அவங்கள எப்படியாவது ஏதாவது பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தது. இன்றைக்கு ஒரு தயாரிப்பாளராக அதையெல்லாம் மீறி ஒரு இயக்கம், கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம், இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னால் போக முடியாது. ஆனால் அவர் அடிக்கடி பேசும்போது 3 தரம் சொல்லிட்டாரு, எனக்கு அவர் தான் இருக்கிறாரு, கடைசி அவர் தான். இல்லை, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் பின்னாடி இருப்பேன். உனக்கு பின்னாடி இல்லை, யார் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருப்பேன். யார் யார் நல்லது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் பிளாட்ஃபார்மாக இருப்பேன். நான் வேண்டாம், எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு எந்த பதவியும் வேணாம். ஆனால் இளைஞர்கள் வரணும், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மையான ஒரு சர்வீஸ் ஓரியன்டோடு இன்னைக்கு வரணும். மக்களுக்காக உழைக்கணும்னு வந்தவங்க தான் அரசியல்வாதிகள் தான். இன்னைக்கு மக்கள் பணத்தை சுரண்டி 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 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது திருட்டுத்தனம் இல்லையா? கொள்ளையடிக்கிறது இல்லையா? திருடனுக்கு தண்டனை கொடுக்குறோம், கொள்ளையடிக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்குறோம், இவங்களை விட்டுறோமே. நம்ம கட்டுற வரிப்பணம் பூரா அவங்க வீட்டுக்கு போகுதே. இதெல்லாம் கேள்விதான்.
உடனே இந்த நம்ம கட்டுற வரி பணத்தையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு எழுதிடாதீங்க. நல்ல விஷயங்களே எழுதுங்க. அவங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஒரு சைக்கிள் கடை வச்சுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஒரு 12 மைல் தூரத்துக்கு ஒரு நிலம் வச்சிருக்காரு. 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு எப்படி வந்துச்சு? யாராவது கேள்வி கேட்கற நம்ம திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஏடா நீ எனக்கு சர்வீஸ் பண்ண வந்த ஒரு வேலைக்காரன்டா, நீ 5 வருஷத்துக்கு நீ எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு வேலைக்காரன், ஒரு சர்வீஸ் எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது எத்தனை பேருக்கு தெரியுது? புரியல. சர்வீஸ். ஆகவே கடந்த காலத்தை மறந்துடுவோம். போயிடுச்சு, கெட்டு போச்சு, கரெக்ட் ஆகி போச்சு எல்லாமே. இனியாவது சர்வீஸ் ஓரியன்டோட மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட வருகின்ற இளைஞர்களுக்கெல்லாம் நான் பாலமாக இருப்பேன், ஒரு ஸ்டேஜாக இருப்பேன், ஒரு மேடையாக இருப்பேன். சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இந்த ஒரு மேடை போடுறான் அப்படின்ட்டு. அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் ஏன் இந்த மேடை போடுறாங்க. அந்த அரசியல் ஞானம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மேடை எதுக்கு போடுறான், இவன் எப்படியாப்பட்டவன், முதல் படம் எப்படியாப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் எப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இடையில சில படங்கள் சில ஹீரோவை இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னு எடுத்தோம். ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் சர்வீஸ் ஓரியன்ட். நான் ஒரு சமூக போராளி. அதனால் அப்படி திறமை இருக்கிற இடங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த இங்கே கவிதாம்மா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வருவாங்க, பேட்டி எடுப்பாங்க. எல்லா பேட்டிகளையும் நான் படிப்பேன். பட் அவங்க எழுத்து படிக்கும்போது அதில் ஒரு எழுத்தாளர் இருப்பாங்க. ஒரு நாள் கூப்பிட்டேன், திடீர்னு கொரோனா டைமில் கூப்பிடல, ஃபோனில் தான். எனக்கு நான் ஒன்று பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். எங்கெங்கே திறமை இருக்கிறதோ அதுக்கெல்லாம் நம்ம பாலம் போட்டு கொடுக்கணும். அப்படி பாலம் போட்டு கொடுத்தோம்னா நம்ம திறமையை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் மேலே இருந்து, அவன் நம்மளை தூக்கி விட்டுருவான். அதனால தான் சொல்கிறேன் செல்வகுமார், நீங்கள் எவ்வளோக்குன்னு நல்லது பண்ணுறீங்களோ அத்தனை நல்ல உள்ளங்களும் உங்களுக்கு பின்னாடி இருக்கு. அது ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்கு. எழுதப்படாத விதி, இன்றைய தொண்டன் நாளைய தலைவர். இது விதி. இன்னைக்கு நீ தொண்டு பண்ணினா நிச்சயமாக நாளை தலைவனாக இருப்பார். இது யாராலும் மாற்ற முடியாது. அன்னைக்கு தலைவனாக போகும்போது நீ மாறிடக்கூடாது. அதுதான் பயமாக இருக்கு. தொண்டனாக இருக்கும்போது எல்லாருமே இப்படி தான் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து. ஆனால் நான் 81 எப்படி வந்தனோ அதே மனநிலைமையில் தான் என் ஆஃபீஸில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தரை வச்சுருக்கிறேன். ஆனால் யார் வேணாலும் அந்த கதவை திறந்துட்டு என் ரூமுக்கு வரலாம். இந்த என்னைக்காவது சாரை பார்க்கணுன்னு கேட்டு உள்ளே வந்திருக்காரு. அவர் நேரம் கதவை திறந்து சார், ஏன்னா அதுதான் நட்பு. என்கிட்ட வேலை செஞ்சவராட்ட அவரை நான் வச்சுக்கல, என்னுடைய நண்பராக. ஒரு நல்லது பண்ணுறாரு, அவர் என் நண்பர். அன்னைக்கு நான் உனக்கு வேலை கொடுத்தனே, அது அன்னைக்குடா. இன்னைக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் போகிறேனா இல்லையான்றது அப்புறம், பின்னாடி இருக்கேன்றது அவருக்கு தெரியும். கடைசின்னு சொல்லாதீங்க, கடைசி வரைக்கும் பின்னாடி இருப்பேன். இதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்கிறேன், இப்படி தனித்தனி அமைப்புகள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பல அமைப்புகள் இன்றைய காலகட்டத்தில் ஒன்றாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதையும் புரிஞ்சுக்குங்க. தனித்தனி அமைப்புகள் குழு தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு
தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அத்தனையும் சர்வீஸ் ஓரியன்டோட ஒன்று ஆகணும். நாட்டுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லாம் சுயநலவாதிகள் ஆயிட்டாங்க. போதுமையா, நான் சம்பாரிச்சது போதும், நான் சம்பாரிச்சது போதும். நான் உழைச்சேன். 1981 டைரக்டர் ஆனேன். 90 56 படம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம், எப்படி உழைச்சிருக்கேன்? சராசரியா 5 படம் 6 படம் 9 வருஷத்தில் 9 படம்னா 6. அப்போ எப்படி உழைச்சிருக்கேன்? உழைச்சேன். கடவுள் நல்லா வச்சுருக்காரு. இனிமேல் என்ன பண்ணலாம்? மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணாங்க. இந்த நல்ல எண்ணத்தில் தான் தயவுசெய்து நீங்கள் தனித்தனியாக கேள்வி கேட்கலாம், எல்லாத்துக்கும் இங்கேயே பதில் சொல்கிறேன். அந்த நல்ல எண்ணத்தில் தான் இப்போவும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தேன், வச்சிருக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் எதிர்காலத்தை தெரிந்தவர்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கலாம். நான் இப்ப தனிமரமா நிக்கிறேங்க. எனக்கு ஒரு தோப்பு வேணும். நான் பகிரங்கமா சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன். தனி மரமா நிக்கிறேன். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் அந்த தனிமரம் எந்த மொத்த மரத்தையும் நம்பி நிற்கல. இது வேறு ஒன்றி நின்ற மரம். 45 ஆண்டுகளாக சமூக உணர்வோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மரம். அந்த மரத்துக்கு எனக்கு கிளைகள் வேணும் வேணும். செல்வகுமாரை போல சமூக உணர்வுள்ள, சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள், அந்த இளைஞர்கள், அவர்களுக்காக அந்த பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கிறேன். இது அருமையான பிளாட்ஃபார்ம் என்பது என்னுடைய கணக்கு. என் கணக்கு இதுவரைக்கும் தப்புனதில்லை. நான் அறிமுகப்படுத்தியவர்கள் யாரும் இதுவரை சோடை போனதில்லை. என்னிடமிருந்து போன இயக்குநர்கள் யாரும் சோடை போனதில்லை. இன்னைக்கு மட்டும் எப்படி என் கணக்கு தப்பாயிடும்? ஒருத்தர் கேட்டார், என்னுடைய இது தெரியாமல், சார் நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்களோன்னு கேட்டார் ஒரு நிருபர் வந்து. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உன் வயசு என்னன்னு கேட்டேன். 35 அப்படின்னாரு. அப்பா என் படமெல்லாம் என் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு பிறந்திருக்க. நீ என் லைஃப் எப்படி தெரியும் உனக்கு? ஒவ்வொரு படமும் நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கிறேன், எவ்வளோ போராடி இருக்கிறேன். எந்த படமும் டப்புன்னு ரிலீஸ் ஆனது இல்லையே. எவ்வளவு மிரட்டல்கள் வந்துச்சு. நான் எப்பவும் ஆளுங்கட்சியோடு நிற்க மாட்டேன். யார் எதிர்கட்சியில் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா எதிர்நீச்சல் போடுறதுல ஒரு த்ரில் இருக்கும். ஓடுற தண்ணியில் எவன் வேணாலும் போயிடலாம், அப்படியே அடிச்சுட்டு தண்ணி கொண்டு போய் சேர்த்துரும். எதிர்நீச்சல் போட்டு கரை சேர்றது இருக்கு பாருங்க, அதில் ஒரு த்ரில் இருக்கும். அந்த த்ரில் இளைஞர்களுக்கு வரணும். தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும். தப்பு நடக்கும்போது நம்ம சைலண்டாக இருந்தோம்னா நம்ம உடம்புல ரத்தம் ஓடலேன்னு அர்த்தம். உண்மையிலேயே ஆக்சிஜன் ஓடலேன்னு அர்த்தம். இப்போ பார்க்குறாங்களே கொரோனா இருக்குதா இல்லையான்னு உள்ளே விட்டு பார்க்குறாங்க. 95 இருக்கா, ஓகேப்பா பரவாயில்ல. 98 இருக்கா, சூப்பரு. 90 டே ஓடுறா.
ஓடு, டாக்டர்கிட்ட ஓடு. ஸோ தவறு நடக்கும்போது தட்டிக்கு இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டாங்க, என்னென்னமோ இப்போ ஆகிப்போச்சு. இனிமேலாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், வந்திருக்கவங்களாம் பெரியவங்களாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், எதிர்த்து போராடு. ஒரு நல்ல அமைப்பை, முதல்ல தமிழ்நாடு, ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்குவோம். அந்த தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு தயவு சொல்லுங்கள். போராட்டம் வரும், எதிர்ப்புகள் வரும். என்னோடு கூட இருந்தவங்களெல்லாம் போயிடு, அவரோட இருக்காத. இந்த 150 பேர் நாளைக்கு வரேன்றாங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி 95 பேர் வச்சுருக்கேன் சார் வரேன்றாங்க. இரு, அப்படி இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுங்க. இது உங்களை மட்டும் கேட்கல, மீடியாக்களை, முக்கியமாக மீடியாக்களை கேட்குறேன். இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுங்க. தவறு நடந்தால் அப்படியே எழுதுங்க. அவங்க சொன்னாங்க, அது பண்ணுங்க. மீடியாக்கள் நினச்சா ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க முடியும், நிச்சயமாக முடியும். ஆனால் சில மீடியாக்கள் கரப்ட் ஆகிடுது. சில மீடியாக்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எழுத்துங்க. அறிஞர் என்ன சொல்லுவார், அது ஒரு ஆயுதம்னு சொல்லுவார். பேனா ஒரு ஆயுதம் சொல்லுவார். கத்தி ஆயுதம் சொன்னது கிடையாது அவர். பேனா ஒரு ஆயுதம், பயங்கரமான ஆயுதம். அது நீ கரெக்டாக யூஸ் பண்ணினா எவருடைய தலையெழுத்தையும் மாற்ற முடியும். அது மீடியாக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாட்டில் என்ன நடக்குது, உண்மையான விஷயங்களே போய் சேர மாட்டேங்குதுங்க, போய் சேர மாட்டேங்குது. அதை போய் ஜனங்களுக்கு சேருங்க தயவு பண்ணி. எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு அட்ராசிட்டி நடக்குதுன்னா அந்த ஊரில் மட்டும்தான் தெரியுது. அப்படி அமைக்கிறாங்க. எவ்வளவு நடந்திருக்கு இந்த காலகட்டத்தில். கடந்த 10 வருஷம்தான், இன்னும் 10-15 வருஷம்தான் இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் எந்த குறிப்பிட்ட கட்சியை பற்றி சொல்லலை, மொத்தத்தில் அரசியல் அப்படி ஆகிப்போச்சு. நான் எடுத்துக்க அரசியல் சாக்கடை, அதில் போய் நம்ம ஏன் ஒழுகணும் அப்படின்னு ஒருத்தருமே நினச்சிட்டா அப்புறம் என்ன ஆகுறது நாடு? க்ளீன் பண்ணணும்னு நினைக்கணும்ல. நம்ம நினைக்கல, உங்கள் சந்ததியாவது கொஞ்சம் நினைக்க வைங்க. நானும் முயற்சி பண்ணுறேன். என் சந்ததிகள் நான் சொல்கிறது தமிழ்நாடு, கேரளா, அந்த உலகமெல்லாம் இருக்கின்ற என்னை அப்பா என்று கூப்பிடுகின்ற அத்தனை பிள்ளைகளையும் சொல்லுகிறேன். நான் என்னை யாரும் சார்னு கூப்பிடுறதில்லை, அப்பான்னு கூப்பிடுறாங்க. அத்தனை பிள்ளைகளையும் நான் சொல்றேன் உங்க மூலமா. சமூக உணர்வோடு பொங்கி வாங்கடா. நம்மளால என்ன முடியாது? உங்களுக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறேன். அவ்வளோதான். தலைவன் நான் சொல்லவே இல்லை. உங்களோட இவரை நான் என் நண்பனாக தான் நினைக்கிறேன். இப்போ நண்பனாக நினச்சி தான் இங்கே வந்திருக்கேன். ஆகவே தயவு பண்ணி எழுதுகிறவங்க, கேட்குறவங்க, நான் என்ன என் மனசில் நினைக்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ புரிஞ்சுக்குங்க, நல்லது பண்ணுவோம். இந்த மக்கள் இயக்கம், கலப்பை மக்கள் இயக்கம், அதுபோல் பல மக்கள் இயக்கங்கள். மக்கள்லாம் பொங்கி எழுந்தாவே அது மக்களுடைய இயக்கம் தான். இந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, விரைவாக வரும். நடக்கும், நல்லது நடக்கும். தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். இந்த இடத்துல நான் வந்த கலப்பை மக்கள் இயக்கத்தின்
சார்பாக கலப்பை மக்கள் இயக்கமும் அதற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் வாழ்த்திற்கு நன்றி சார். இப்போது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக 101வது கொரோனா நலத்திட்ட உதவிகள்